இன்றல்ல, நாளையல்ல, என்றுமே இதன் சாதனையை முறியடிக்க முடியாது என்பதுதான் எம்ஜிஆரின் சாதனை. அதிலும் 1972 அதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்த நிலையில் 1973 உருவாகி கொண்டிருந்த படம்தான் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படம் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பித்த நிலையில் இந்த படம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் 1973 தைப்பொங்கலுக்கே வெளிவரும் என்ற செய்தி வந்த நிலையில் அப்படத்திற்கான ரிலீஸ் தேதி கிட்டத்தட்ட இன்றைய ஜனநாயகன் போல் தள்ளிக்கொண்டே போனது. 1973 மே 20 திண்டுக்கல் எம்பி தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்ற சூழலில் எம்ஜிஆர் வத்தலகுண்டில் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ரசிகர்கள் மறைத்து, எம்ஜிஆரை தொண்டர்கள் மறைத்து, எப்பொழுது உலகம் சுற்று வாலிபன் வெளிவரும், தேதியை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று மறித்து கேட்க, எம்ஜிஆரும் சற்றும் யோசிக்காமல் மே 11 வெளிவரும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பற்றி கொண்டது தீப்பொறி. திமுகவும் பரபரப்படைந்தது. எப்படியும் இந்த படத்தை வெளிவராமல் தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு முறையில் கங்கணம் கட்டி வேலை செய்தது திமுக. மதுரையில் மேயராக இருந்த முத்து, உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸ் செய்தால் நான் சேலை கொட்டிக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆருக்கு சவால் விடுக்கும் நிலையில் மதுரை மற்றும் பல்வேறு தமிழ்நாடுகளில் இருக்கும் திரையரங்குகளுக்கு அந்த காலத்தில் உலகம் சுற்று வாலிபன் திரைப்பட பெட்டியை கொண்டு செல்வதற்கே பல்வேறு ஜேம்ஸ் பாண்ட் வேலைகளை எம்ஜிஆர் செய்தார். போலியாக வெறும் பெட்டிகள் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஒரிஜினல் பெட்டிகள் மாட்டு வண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பு. மேலும் திரையரங்கள் அச்சம், திமுக ஆட்சி காலம், திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் என்ற நிலையில் மறுத்து வந்த நிலையில் உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் நான் பொறுப்பேற்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறிய நிலையில் திரையரங்கு எங்கும் அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள். போலீசார் எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கக்கூடாது, எந்த பிரச்சனை வந்தாலும் தலையிடக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு மூலம் போலீசாரும் அடங்கி போயினர். இந்த சூழலில்தான் மே 11 1973 வெளிவந்த படம்தான் உலகம் சுற்று வாலிபன். இப்படி ஒரு சாதனை அந்த காலத்தில் இதுவரை எந்த ஒரு திரைப்படமும் சாதனை படைத்திருக்குமா என்பது ஆச்சரியம். ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1062 திரையரங்கள் உள்ள நிலையில் இதில் 1056 திரையரங்கள் உள்ள நிலையில் இதில் டூரிங் தியேட்டர்கள் 20, நிரந்தர தியேட்டர்கள் 992, ஓப்பன் ஏர் தியேட்டர் 3 உள்ளன. அன்றைய திரைப்பட காட்சிகள் தினசரி 3, சனி ஞாயிறு 4 காட்சிகள் நடைபெறும். டிக்கெட் கட்டணமோ அதிகபட்சமாக ரூ. 3.20, ரூ. 4 நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில் அதற்கு கீழே ரூ. 1 வரையிலும் டிக்கெட் கட்டணம். சிங்கிள் தியேட்டர் இன்று போல் 4-5 ஸ்கிரீன்கள் இல்லாத சூழலிலும் மதுரையில் மட்டும் மதுரை மீனாட்சி தியேட்டரில் 217 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன். இதுபோல் 7 தியேட்டர்களில் 175 நாளும், 25 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேலேயும், 75 நாட்களாக 45 தியேட்டர்களிலும் ஓடி சாதனை படைத்த இந்த படத்தின் வசூல் எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்திலேயே 4,55,00,000. இன்று கணக்குப்படி பார்த்தால் 300 கோடியை தாண்டும். இப்படி ஒரு மாபெரும் வசூலில் சாதனை புரிந்த உலகம் சுற்றும் வாலிபன் சந்தித்த பிரச்சனை தான் திமுக காலத்தில் பெரும் பாடு. எம்ஜிஆரை திரைப்பட நடிகராக இருந்த ஒருவரை அரசியல்வாதியாக மாற்றிய படம் உலகம் சுற்று வாலிபன் என்றால் மிகையல்ல. 2 வேடங்களில் நடித்திருப்பார் எம்ஜிஆர். ஒருவர் விஞ்ஞானி, மற்றொருவர் போலீஸ் அதிகாரி. அண்ணன் விஞ்ஞானி தயாரித்த அணுசோதனை பற்றிய ரகசியத்தை தேடி செல்லும் தம்பி அண்ணனையும் தேடி செல்வதாக இந்த படத்தின் கதை. இந்த படம் ஹாங்காங், ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் என்றால் மிகையல்ல. தற்பொழுது ஜனநாயகனும் உலகம் சுற்று வாலிபனும் ஒன்றா என்று பார்த்தால் அது வேறுபட்ட காலகட்டம். விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்னும் தனி மனிதனுக்காக ஓடிய திரைப்படம்.
இன்று ஜனநாயகன் அப்படி அல்ல. இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகன் எம்ஜிஆர் படத்தின் உலகம் சுற்று வாலிபனுடன் ஒப்பிடக்கூடிய படமா என்று பார்த்தால் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். இன்று பல்வேறு திரையரங்குகள் உள்ள நாட்டில் 3800 தியேட்டர்களில் வெளிவந்திருக்கும் ஜனநாயகன் தமிழ்நாட்டில் மட்டும் 36 கோடி ரூபாய் வசூல். ஆனால் எம்ஜிஆரின் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு மாநிலங்களில் அன்றைய தமிழ் படங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பும் வசதியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உலகம் சுற்று வாலிபனுடன் ஜனநாயகத்தை ஒப்பிடலாமா? அது சாத்தியமே இல்லை. மலைக்கும் மவுடுக்கும் ஒப்பிடுவது போல் இருக்கும். எம்ஜிஆர் ஒரு சிகரம். அவருடைய உலகம் சுற்று வாலிபன் கதைக்கும் பாட்டுக்கும் இன்னொரு படம் இதுவரை வந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை என்பதே நிச்சயம், நிதர்சனம், உண்மை.